நான் சொல்கிற இந்த ஐடியாஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி இருக்கிற உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக இப்படி ஆகுன்றதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கிறவரா நீங்கள், உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. புதுசாக உங்களுக்காக மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெண்டிங்கான வேலைகளை பற்றியும் ஃப்ரீலான்சிங்காக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம், அது மூலிமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோவாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ வெல்கம் டு த பிஸ் பார்ட்னர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான ஐடியா சர்டிஃபிகேஷன் அட்வைசர் ஆர் சர்டிஃபிகேஷன் கன்சல்டன்ட். அதாவது சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஇ கோட், பேன், ஜிஎஸ்டி, சிம் சர்டிஃபிகேட், பிம் சர்டிஃபிகேட், ஐஇஎஸ் சர்டிஃபிகேட்ஸ், இப்படி நிறையா சர்டிஃபிகேட் அவங்களுக்கு தேவைப்படும். இதை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனாலையும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் தெரியாததுனாலையும் நிறையா கம்பெனிஸ் வெளியே இருக்கிற சின்ன கன்சல்டண்ட்டையும் ஃப்ரீலான்சிங் பர்சனையும் தான் தேடுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மூலிமா நீங்கள் சூப்பரான இன்கம்மை ரெவென்யூ பண்ண முடியும். அதாவது ஒரு கம்பெனிக்கு முக்கியமான டாக்குமெண்ட் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்னு வச்சுப்போம். இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ஒரு கம்பெனிக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்குது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு எல்லோரும் 1000 to 1500 2000 வரை சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஆகிற நேரம் 15 to 20 minutes தான். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிட்டிங்கன்னா இது தேவைப்படுற கம்பெனிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே போல் தான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் எப்படி கவர்மெண்ட்லேருந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற நீங்கள் ப்ராசஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக ZED ஸ்கீம் போன்ற ப்ராசஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நிச்சயமாக இது ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஐடியா என்னென்னா லோன் அட்வைசர். அதாவது கவர்மெண்ட்லேருந்து எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு நிறைய லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த லோனை ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் டாக்குமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி பேங்க்கில் சப்மிட் பண்ணி சாங்ஷன் வாங்கி கொடுக்குற வரை நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு PMEGP, முத்ரா லோன், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்னு நிறையா ஸ்கீம்ஸை கவர்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு இந்த லோனை சாங்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு உண்டான ஒர்க்கையும் இதுக்குண்டான டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு சர்வீஸ் ஃபீஸாக நீங்கள் கம்பெனிக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயே பர்சனல் லோனும் பிஸ்னஸ் லோனும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி நிறையா பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா சிபில் ஸ்கோர். இந்த சிபில் ஸ்கோர்னால் அவங்களுடைய லோனை கிளியராக சாங்ஷன் பண்ண முடியாமல் இருக்கிற நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் பேங்க்குக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸு, லீகலுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அப்படிப்பட்ட பர்சனையும் அப்படிப்பட்ட கம்பெனிஸையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது மூலிமா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரெவென்யூவை அச்சீவ் பண்ண முடியுங்க. அண்ட் தேர்ட் ஐடியா வீடியோ எடிட்டிங். இதுக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. இந்த எடிட்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது மூலிமா நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸை கேட்ச் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு நல்ல எடிட்டராக இருந்தீங்கன்னா நல்ல மந்த்லி இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்னுடைய வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவுக்கு 2000 to 2500 நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒரு 10 கிளைண்ட் அவங்களுடைய கையில் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும். அவங்களுக்கு தேவையான வீடியோஸை கரெக்டாக ப்ராப்பராக எடிட் பண்ணி ஆன் டைமுக்கு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இது கண்டிப்பாக இது நல்ல ஒரு ரெகுலர் இன்கம்மாக இருக்கும். ஸோ இந்த வேலையை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமையும் நல்ல எடிட்டிங் நாலேஜும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் இதில் இருக்கணும். முக்கியமாக சோசியல் மீடியாவில் ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த ஒர்க்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இதுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. தென் உங்களுக்கான ஃபோர்த் ஐடியா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அதுக்குண்டான டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் பெரிய ஈவெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல சின்ன பர்த்டே பார்ட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்டிஸ், சின்ன ஈவெண்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அவங்க மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு நிறையா கான்டாக்ட்ஸ் தேவைப்படும். நீங்கள் உங்களுடைய நெட்வொர்க்கை கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், எனக்கு கேமரா இல்லை, வீடியோ கேமரா இல்லை, எனக்கு கேமராஸ் இல்லை அண்டு லைட்டிங்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம். உங்களுக்காக நிறையா ஸ்டுடியோஸ், நிறையா கம்பெனிஸ் ரெண்டல் கொடுக்குறாங்க.
ஃபிஃப்த் உங்களுக்கான ஐடியா டிரான்ஸ்லேட்டர். அதாவது நிறைய கம்பெனிஸில் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கிலீஷை தாண்டி உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. சின்ன சின்ன கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி யாராக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியில் பெரிய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பையர்ஸோடு பேசும்போது அவங்களுடைய கான்வர்சேஷன் புரியறதுக்காகவும், அவங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் பிஸ்னஸில் இல்லாத தேர்ட் பர்சனை தான் அவங்க இந்த டிரான்ஸ்லேட்டர் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வேளை இங்கிலீஷ் இதை தாண்டி நிறைய மொழிகள் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சர்வீஸை பயன்படுத்திக்கலாம். என்ன இதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் ரொம்பவே ஈஸியான வேலைங்க, நிறைய சம்பாதிக்கக்கூடிய வேலையும் தாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் நிஜமாகவே இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. கண்டென்ட் க்ரியேட்டிங். உங்களுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற மைண்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு ஸ்டோரி ரைட்டிங் மைண்ட் இருந்தால் போதும், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் உங்களுடைய ஓன் யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணாலும் ஓகே, இல்லை பெரிய சேனல்ஸ்க்கும் பெரிய ஸ்கிரிப்ட் நீட் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை சேல் பண்ணலாம். இது மூலியமாக நீங்கள் இன்கம் சோர்ஸ் பண்ணலாம், நல்ல ரெவென்யூ க்ரியேட் பண்ணலாம். பட் இதுக்கு முக்கியமாக உங்களுக்கு தேவை இன்ட்ரெஸ்ட், ஐடியாஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ நீங்கள் இதை கண்டினியூவாக பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்குன்னு ஒரு இடத்த நீங்கள் பிடிச்சிக்கலாம். தென் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, வெப் டெவலப்பருங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி தேவை. இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ்க்கு வெப்சைட் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. நீங்கள் வெப் டெவலப்பராக இருந்தால் சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு இமெயில் ஐடிஸ் க்ரியேட் பண்ணி, டொமைன் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது மூலிமா அவங்கள உங்களுடைய கிளைண்ட்டாக சேர்த்துக்கலாம். இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக ரினியூவல் தேவைப்படும். இப்படி தேவைப்படுற ஒவ்வொரு கம்பெனியும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்காக வெப் டிசைனிங் பண்ணித்தரலாம் அண்ட் இமெயில் கான்ஃபிகர் பண்ணித்தரலாம். இது மூலிமா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இன்கம்மை சோர்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இந்த வெப் டிசைனிங், டொமைன் க்ரியேஷன் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்க. ஸோ இதை கற்றுக்கிறதுமே ரொம்ப சுலபம் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதுங்க, இப்போவே இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே போல் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைமுக்கு வரும். தேங்க்யூ.